குரோதி வருடத்தோட ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் தொடங்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம். ஆடி மாதம்னா மூட மாதம், ஆடி மாதம்னா கழுவடை, ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும், ஆடி மாதம் வந்தால் குடும்பத்துக்கே ஆகாது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. அது உண்மை கிடையாது. ஒருவேளை ஆடி மாதத்தோட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மக்கள்கிட்ட வந்துட்டு ஆடி அப்படின்னாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறதுனால கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆடி மாதம் அப்படிங்கிறது புண்ணிய மாதம், அம்மன் மாதம். ஆடி பூரம், ஆடி 18, ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது, பால் குடம் எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி மதுரை வீரன், சூளசாமி, ஐயாரப்பன், இந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் தான் களகட்டும். அப்போது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுனால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயி வந்துட்டு விதைச்சிட்டு இருந்த காசை ஃபுல்லாக முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க, கையில் 10 ரூபா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மாதத்தில் தள்ளுபடி விலையில் பொருள்லாம் கொடுக்கறது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான், பீடை மாதம்லாம் கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆடி மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திர பகவானுடைய வீடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதான் ஆடி மாதம் அப்படிங்கிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோட இணைஞ்சு குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசியில். சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் கடகராசியில் இருக்கார், 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. அதே மாதிரி புதன் கடகராசியில் இருக்கார், 5ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரமாகிறாரு. 5ஆம் தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும் புதன் வக்ரம் அடைகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் இருக்கார். விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது. இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம், புனிதமான ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது? விருச்சிக நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கார். ராசிக்கு 7வது வீடு களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், சப்தம குருவாக உட்கார்ந்துருக்காரு. அவரோட இந்த மாதம் முடிஞ்ச செவ்வாய் சேர்ந்துக்கிட்டு குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு யோகத்தையும் கொடுக்குறாரு. ராசிக்கு குரு பார்வை இருக்குது. இதெல்லாம் தான் ஏற்கனவே இருந்துச்சு ஜோசியரே. குரு ஏற்கனவே 7ஆம் இடத்துல தானே இருக்கார், குரு பார்வை தான் ராசிக்கு இருக்கே, ரிஷபத்துக்கு குரு பயிற்சியானத்தில் இருந்தே இருக்கே. ஆனால் நான் கஷ்டம் தானே பட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதம் மட்டும் எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ராசிக்கு குரு 7ல் இருந்து ராசியை பார்த்தாலும் கூட சனி அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு உட்கார்ந்துருக்காரு. ராசிக்கு 4வது வீட்டில் சனி இருக்கார் அப்படிங்கிறது அஷ்டாஷ்டம சனி. அதோட சனியோட பார்வை உங்களுடைய ராசியிலே விழுகுது. இவ்வளவும் இருக்கும்போது குருவே கொடுக்கணும்னு நினச்சாலும் சனி தடுத்துருவார். அப்போது நாம் என்ன தான் வாழ்க்கையில் தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு ஒரு மண்ணு கூட ஒட்ட மாட்டேங்குது ஜோசியரே அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஒன்றுச்சு. இப்போ சனி பகவான் வந்துட்டு வக்ரகதியில் இருக்கார், சனிக்கு பலம் போயிடுச்சு. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. முதல்ல உடல் நலம் அப்படிங்கிறது சீராகும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி உடம்புல தான் கை வைப்பார். ஏகப்பட்ட தடையை கொடுத்துருந்துருப்பார். எந்ததொரு வேலையை எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவே நடக்காது. எதத்தோடு அதில் ஒரு சிக்கல் புடுங்கல் தடை, எனக்குனே சேருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி யாராவது சேர்ந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுப்பாங்க. அதுதான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். இனிமேல் அது நடக்காது, கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய தடைகள் எல்லாமே தகர்த்தெறியப்படும். இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தேன், பாதியில் நின்று போச்சு, பக்கத்து இடத்துக்கார ஒரு கேஸு போட்டுட்டான், ஒரு பைப் வைக்கக்கூடாதுங்கிறான், ஒரு செங்கல் மணல் ஜல்லி இறக்க முடியலை, என் இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறான். இப்படி ஒரு கட்டணம் கட்ட போனோம்னா அதில் 1008 தடை. ஒரு வகுத்தரிச்ச பரவாங்களோ இன்னும் நானே ஊரை சுற்றி கடன் வாங்கி லோனு போட்டு நகையை வச்சு நட்டை வச்சு ஒரு சொந்த வீடு கட்டிப்பலான்னு பார்த்தா இத்தனை சிக்கல் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கிறோம். நண்பர்களுடைய ஒத்துழைப்போட பல நல்லதொரு காரியங்களை நடத்தி காட்டுவீங்க. கல்யாணம், காதுகுத்து, சுப நிகழ்ச்சி, கிரகப்பிரவேசம், இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் சுப காரியம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செஞ்சே தருவீங்க. பிள்ளைகளுக்கு கிடா வெட்டி காது குத்துனா கூட சுப நிகழ்ச்சி ஏதோ ஒரு ரூபத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வீட்டில் கண்டிப்பாக ஒன்று நடக்கும். புது ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியாக வரும். தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாமே விலகி போயிடுவாங்க, அப்பா போய் தொலைஞ்சாண்டா அப்படிங்கிற மாதிரி. உத்தியோகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா மேல்மட்டத்தில் ஒரு பதவி கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு, இந்த அறிகுறி தெரியும். பரவாயில்ல, இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டோம், இப்போ கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறத
இந்த ஆடி மாதம் பிறந்து ஒரு வாரத்திலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல, ஆடினா தான் பயந்துக்கிட்டு இருந்தோம், பரவாயில்ல இப்போ ஆடியில் கொஞ்சம் நல்லா இருக்குது, வருஷம் ஆடி மாதம்னாலே நமக்கு ஒரு பெரிய ஆப்பு ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு உட்காந்தோம். இந்த வாட்டி எதுவும் நடக்கலை, பரவாயில்ல, ஜோசியர் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து இந்த வீடியோவில் நீங்களே வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அந்த மாதிரி மாத தொடக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு அதிபதியான செவ்வாய் குருவோடு சேர்ந்துக்கிட்டு 7வது வீட்டில் குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. மனையில் மங்கள ஓசை கேட்கும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவும் அதுதான் சொல்லுது. ஏதோ கல்யாண காது குத்துன்னு ஏதோ ஒன்று, ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏதாவது ருதுவாகிறது, இல்லை ஒரு பெல்லை பிறக்கிறது, ஏதோ ஒரு ரூபத்தில் வீட்டில் சந்தோஷம் அப்படிங்கிறது தாண்டவமாடும். அந்த மாதிரி தொழில் வெற்றி அப்படிங்கிறது நடைபெறும். வாக்கியம் எங்கேயாவது கொடுத்துருந்தீங்க, வாராக்கடன் எங்கேயாவது இருந்துச்சு, ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், வாங்கவே முடியலை, ஆள் எங்கேயும் வெளியூர் ஓடி போயிட்டான், எங்கே இருக்கானே தெரில, அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் படாத பாடுபடுறேன், இன்னொருத்தவங்க ஜாமீன் போட்டுட்டு கையெழுத்து வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு நான் கடன் அடைச்சி போட்டேன், ஆனால் என் வீட்டில் தான் ஏதாவது சண்டை வருதே ஒழிய பணம் என்ன வந்து சேரல ஜோசியரே அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த வாராக்கடன் எல்லாமே பழைய பாக்கி எல்லாமே இந்த மாதத்தில் வசூல் பண்ணீங்க அப்படின்னா கை மேலே வசூலாகிரும். அந்த மாதிரி இடம் பூமி வாங்கலாம். பூமி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே உங்கள் கை அப்படிங்கிறது உங்கள் பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கணுமா உங்களுக்கும் தானோ பாகம் வந்தோம், நீங்கள் எந்த பாகம் வேணும்னு நினச்சிங்களோ அது கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஒரு கேஸ் இருக்கா, வில்லங்கம் நீங்கி அதுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். ஒரு மனம் ஒன்று வாங்கி போடுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, மனக்கட்டை ஒன்று வாங்கி போடலாம். விவசாயம் செய்கிறீங்களா, விவசாயத்தில் இத்தனை நாள் பார்க்காத ஒரு வருமானத்தை இந்த மாதம் நீங்கள் பார்க்கலாம். ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லுவாங்கள்ல, விவசாயத்தையே விட்டுட்டு போயிடுவான், எங்கே மழை பெய்யுது, எங்கே தண்ணி மோட்டர் ஒன்றும் சரியாக வரல, கரண்ட்டு வேறு அங்கங்கே வர மாட்டேங்குது, இப்படியே விவசாயத்தை விட்டுருவோன்னு நினச்சவங்க கூட இனிமேல் விவசாயத்தை இந்த ஒரு மாதம் நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வருட விளைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு அமோகமாக இருக்கும். நான் எழுதி கூட தரேன், அதை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நல்லதொரு பருவத்தில் மழை பெய்யும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, கூலிக்கு ஆள் கிடைக்கும், நல்ல விதை கிடைக்கும், நல்ல இடுபொருள் கிடைக்கும். விவசாயத்தில் கொடி கட்டி பறந்துடலாம், தாராளமாக விவசாயம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அதே மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆடி மாதம் 5ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் வக்கரம் அடைவது அப்படிங்கிறது நல்லது தான். நான் அஷ்டமத்துக்கு அதிபதி வந்து பலமிழந்து போகிறாரு அப்படிங்கும்போது எதிரிகளுடைய பலம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதனால் அங்காளி பங்காளிக்குள்ளே ஏதாவது நல்ல பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கூட, அங்காளி பங்காளி எதிரிகளாக இருக்காங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா கூட அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொட்ட காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இருந்தாலும் லாபாதிபதியாக புதன் இருக்காரு, அதையும் நாம் மறந்துடக்கூடாது. அப்போது காசு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒரு 10 ரூபா வச்சுருக்கோமா, அதை செலவு பண்ணால் தான் அடுத்த 10 ரூபா வரும். அதை பூட்டி வச்சுட்டு உட்காந்துதான் அடுத்த தொகை வரவே வராது. அதனால் கை காசு அப்படிங்கிறத எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள். உருப்படியாக ஏதாவது பொருள் வாங்கி போடுங்க. கையில் ஒரு 10 ரூபா இருக்கா, 10 ரூபாய்க்கு இது ஒரு பொருள், 50 ரூபா இருக்கா அதுக்கு ஒரு பொருள், 100 ரூபா இருக்கா அதுக்கு ஒரு பொருள், இந்த மாதிரி கையில் இருக்க காசை ஏதாவது முதலீடாக மாற்றணும், இதை பொருளாக மாற்றணும். இப்படி மாற்றும் போது அடுத்தடுத்த பணம் அப்படிங்கிறது வரும். இந்த கறக்கிற மடி சுரக்கும், இறக்கிற கிணறு ஊறும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் செலவு பண்ண உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். கவலைப்படாமல் பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் கை காசை எண்ணி செலவு பண்ணுங்கள், சிக்கனமாக இருங்க, மிச்சப்படுத்துங்க தான் சொல்லுவேன். பட் ஆனால் இந்த மாதம் அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது, தாராளமாக செலவு பண்ணுங்கள் கண்ணை முடிக்கிட்டு. அந்த மாதிரி ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 7க்கும் 12க்கும் அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அப்படிங்கும்போது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு அதிபதி தொழிலுக்கு வராரு அப்படிங்கும்போது மனைவி ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்க, வீட்டில் ஏதாவது ஒரு தொழில் அமைச்சு கொடுப்போம் அப்படின்னா வச்சு கொடுக்கலாம். மனைவி வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க, அனுப்பி விடலாம், தப்பு கிடையாது. இல்லை சொந்த தொழில் நிறுவனம் வச்சுருக்கீங்களா, மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டு கல்லாப்பட்டில் உட்கார வைங்க. மனைவி கையால் காலையில் தொழில் நிறுவனத்தை திறந்து ஒரு தெய்வ படத்துக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு அதன் பிறகு தொழிலை தொடங்குனீங்க அப்படின்னா கொடி கட்டி பறக்கலாம், வியாபாரம் சூப்பராக இருக்கும், லாபமும் நல்லபடியாக வரும். அதே மாதிரி 12க்கும் அதிபதி அவர் அப்படிங்கும்போது ஒரு உத்தியோகத்தில் தலைமை பொறுப்பே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது, அதுவும் நல்லபடியாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக ஆண்களுக்கு பெண் நண்பர்களால், பெண்களுக்கு ஆண் நண்பர்களால், இந்த மாதிரி மாற்று பாலினத்தால் மகத்தான ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வக்ரமாகி பலம் இழந்து போயிட்டார். உங்கள் ராசியை சனி பார்த்துட்டு இருந்தாருங்களா, அந்த பார்வைக்கு உண்டான பலம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கும்போது முக்கியமான முடிவுகள், சுபகாரிய பேச்சுக்கள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள், இப்படி எதை திட்டமிட்டு இருந்தாலுமே தாராளமாக செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம். தினமும் குளிச்சு முழுகிட்டு விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் முழுக்க அசைவ உணவுகளை தவிர்த்துடுங்க. முடியவே முடியாது அப்படிங்கிறவங்க செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமைகளை அசைவ உணவுகளை தவிர்த்துடுங்க. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு ஏழை பால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யுங்க. இந்த மாதம் நீங்கள் கொடி கட்டி பறக்கிற ஒரு மாதமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. எனவே முயற்சி அப்படிங்கிறத மட்டும் கைவிட்டாதீங்க.
முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படிங்கிற மாதிரி இங்கே முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும். ஆனால் முயலாமை தான் ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.